சென்று கொண்டே இருக்கிறது. இது யாருடைய பானமாக இருக்கும் தெரியவில்லையே. யார் இந்த பானத்தை ஏவியவள் ஒன்றுமே விளங்கவில்லையே. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்கின்றேன். என் தம்பி சுக்ரீவன் மட்டும்தானே இருக்கின்றான். அப்படியானால் இந்த பானத்தை பிரயோகித்தவன் யார் ஒன்றுமே விளங்கவில்லையே. என் பலம் கொண்ட மட்டும் இந்த பானத்தை பிடுங்கி எறிகிறேன். இது புதுவித பானமாக இருக்கிறதே. இந்த பானம் யாரவன்? இந்த பானம் யாரவன்? என் பலம் கொண்ட மட்டும் இழுத்து பார்த்தாலும் இந்த பானத்தை பிடுங்கி எறிய முடியவில்லையே. யாருடைய பானம் என்று தெரியவில்லையே. இது யாருடைய பானமாக இருக்கும்? மேரு மலையை சுலபமாக தூக்கி வீசி எறியும் வல்லமை படைத்த என்னால் இந்த சிறு பானத்தை பிடுங்கி எறிய முடியவில்லையே. இந்த பான யார்? இந்த பான யார்? இது யாருடைய பானம்? ஒரு வேளை தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் அகலையை மேல் ஆசையுற்று கௌதமர் ஆசிரமத்திற்கு சென்று நடு ஜாமத்தில் சேவலாக கூவி கௌதமரை நீராடச் செய்து அகலிகையின் கற்பை சூறையாடி பின் முனிவரால் கொடும் சாபத்தை ஏற்று ஒரு யோனிக்காக ஆசைப்பட்டு 1000 யோனியை தன் உடலிலே சாபமாக ஏற்றாடிய அந்த தேவ இந்திரன் அவருடைய ஆயுதமாக இருக்குமா? இருக்காதே. அந்த தேவ இந்திரன் என்னை பெற்றெடுத்த தந்தை அல்லவா? பெற்ற தந்தையே மகனை கொள்வாரா? அவருடைய ஆயுதம் வச்சு ஆயுதம் ஆயிற்று. இது புதுவிதமாக என் உடலை ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறதே. இந்த பானையானவள் யாருடைய பானம்? ஒரு கால் அனைத்து உலகத்திற்கும் கர்த்தனாக விளங்கக்கூடிய கபட நாடக சூஸ்திரதாரன் வானவர்களை காப்பதற்காக பல அவதாரங்களை எடுத்து துஷ்டர்களை அழித்து சிஷ்ட பரிபாலனம் செய்து பல அரக்கர்களை அழிக்க பிறந்த அரவத்தின் மேல் படுத்து அனந்த செயலனாக அலைகளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வைகுந்த வாசரின் ஆயுதமாக இருக்குமா? அவருடைய ஆயுதம் சக்கு சக்கர ஆயுதமாயிற்று. இதை யாருடைய பானம் என்றே தெரியவில்லையே. இந்த பானம் யாரவன்? இந்த பானம் யாரவன்? ஒருவேளை தில்லையிலே நடனமாடி பிள்ளை கரிய தின்று சுடுகாட்டிலே வரும் பாம்புகளை எல்லாம் தோல் மீது போட்டுக்கொண்டு சாம்பலை பூசித்திருந்து வேம்பை உண்டவனான மாடேறி திரியும் அந்த சிவனுடைய ஆயுதமாக இருக்குமா? அந்த சிவன் எனக்கு வரம் கொடுத்தவர் ஐயா. வரம் கொடுத்த வள்ளல் தந்தைக்கு சமமாயிற்று. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. இது யாருடைய பானம் என்று தெரியவில்லையே. பிரம்மனின் கதாயுதமா? வேலவனின் வேலாயுதமா? இது யாருடைய ஆயுதம் என்றே தெரியும். சிவனுடைய ஆயுதமாக இருந்தால் அது சூழாயுதம் அல்லவா? என் மார்பில் பிளந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம்
என் மார்பில் நிற்கிறது என்றால் அது என் பலத்தால் மட்டும்தான் ஐயா. இது என்ன பானம் என்று தெரியவில்லை. இப்போதே என் வாளினால் கட்டி இந்த பானத்தை பிடித்து இழுத்து இது யாருடைய பானம் என்று பார்க்கிறேன். அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தியின் மைந்தன் ராமச்சந்திரமூர்த்தி. அடே ராமா, வெட்கம் கட்டவனே ராமா, புத்தி கட்டவனே ராமா, மடையனே ராமா, கடையனே ராமா, கனக தேவரின் ஆடை அந்த கண்ணியத்தை கடந்து விட்டு கடையனே ராமா, புண்டா சோத்து ராமா. அடே, நீ சுத்த வீரனாக இருந்தால் வாடா என் எதிரே. அதோடு இல்லாமல் மனுவேந்தன் பரம்பரில் உதித்தவன், பகிரதன் பரம்பரில் உதித்தவன், ஹரிச்சந்திரனினது மூன்றாவது பாட்டனாக விளைந்தவன். அந்த வழியாக வந்தவர் இந்த ராமன். நேருக்கு நேராக வந்திருக்கிறேன். ஓ, நீதான் ராமன் என்பவனோ? ராமா, உன் குலத்தின் பெருமையை அளவெடுத்து சொல்ல 1000 நாவு படைத்த ஆதி சேரனால் கூட முடியாது என்று கூறுவார்கள். அந்த கண்ணியத்தை கடந்து விட்டு இப்படி நிற்கின்றாயே, வாய்மையு மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல், வாய்மையோ மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல், தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றாயே ராமா. தீமைதான் பிறரை காத்து தான் செய்த தீங்கொன்றாமோ, தீமைதான் பிறரை காத்து தான் செய்த தீங்கொன்றாமோ, தாய்மையும் அன்பும் நட்பும் தருமமும் கழுகின்றாய் ராமா. பரதனின் சோதரனானி, தசரத சக்கரவர்த்தி பெற்றெடுத்த மைந்தனானி. ஆமா, எதற்காக மறைந்திருந்து ஒரு பேடியை போல் என் மீது பானத்தை பிரயோகித்தாய்? சொல்றான். மறைந்திருந்து பானத்தை ஏற்றிவிட்டாயே என்று கேட்கிறாய். தம்பி மணியை தாரவாக ஏற்றுக்கொண்டாயே, அதற்காகத்தான் உன்னை மறைவாக இருந்து பானத்தை ஏகிறேன். என்ன உரைத்தாய்? தம்பி மனைவி தாரவாக ஏற்றுக்கொண்டாய், அதற்காகத்தான். அடே அறிவு கட்டவனே ராமா, அரங்கட்டவனே ராமா. அடே, அறத்தின் வழி நடக்க 5 அறிவு படைத்த விலங்கு இனங்களாகிய எங்களுக்கு ஏதன அறிவு? தன்தாரும் பிறத்தாரும் தாய் தங்கை தமக்கை என்ற வேதம் விலங்கு இனங்களாகிய எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம், யாரை வேண்டுமானாலும் புணர்ச்சி செய்யலாம். இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று அந்த பிரம்மன் எங்களுக்கு வரையவில்லையடா மடையா. பிரம்மன் படைப்பிலே 5 அறிவு படைத்த காமம் அதிகரித்தால் தாய் தமக்கை தங்கை என்று பார்க்க மாட்டோம். யாரை வேண்டுமானாலும் காமத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று உரைக்கிறாயே. ஆனால் ஒரே மனதாக நின்று ஐம்பலத்தையும் கருதி ஒரே மனதாக நின்று கடுத்தவம் புரிந்து வரம் வாங்கி வந்தாயே, அது எப்படி?
அது என் புத்தியின் கூர்மை. புத்தியின் கூர்மையா? 5 அறிவு படைத்திருந்தாலும் ஆற்றல் மிக்க என் அறிவின் கூர்மையடா அது. அதே ராமா, ராமா, நீ சுத்த வீரன் தானா? சற்று சிந்தித்து பாரடா. முதலாக ஒரு ஆடவனோடு சமர் புரிந்து ஒரு ஆண் மகனை போரில் நீ கொண்டிருந்தால் உன்னை ஆண் மகனாக நான் ஏற்றிருப்பேன். போயும் தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கொன்ற வேணி ராமா, உன் எண்ணம் எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது. தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் உன் மனைவி ஜானகியை அசோகவனக்கு சிறை வைத்திருக்கின்றான். இதை அறிந்த நீ என் தம்பி வானரங்கள் துணை கொண்டு எப்படியாவது தென்னிலங்கை சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு விடலாம் என்று நீ நினைத்தாய். அடே, உன் புத்தி கூர்மை கேவலமானது. இந்த சிங்கத்தை விடுத்து சிறு நரியிடம் நட்புறவு கொண்டாயே என்னிடம் ஒரு வார்த்தை கூறியிருந்தார். இந்த வாலியிடத்தில் உன் மனைவி அசோகவனத்தில் ராவனிடம் அடைக்கலமாக இருக்கிறாள் என்று ஒரு வார்த்தை என்னிடம் கூறியிருந்தார். என் கால் பெருவிரலை அசைத்து அதே ராவணா என்று ஓங்கி ஒரு குரல் கொடுத்திருந்தார். உன் மனைவி சீதையை என் காலனில் சேர்த்திருப்பான் அந்த ராவணன். அதே ஆமா ஆமா, நெல்லுக்கு முன்னே செல்லும் பதருக்கு சமமாக நினைக்கிறேன் உன்னை நான். ஏனென்றால் உன்னை நேருக்கு நேராகவே வந்து வதத்திருந்தேன், கொன்றிருப்பேன். எங்களெல்லாம் மூத்த தோழர் பெற்றவர், 5 தோளுக்கு அதிபதியாக இருப்பவர். அவர் கொடுத்த வரத்திற்கு மதிப்பினை தர வேண்டும் என்பதற்காகத்தான் மறைவாக இருந்து பாலத்தை ஏகினேன். அதோடு இல்லாமலே முப்பிரிவிலே நாம் எல்லாம் எல்லோரும் ஒன்றாக தேவர்கள், மானிடர்களா அல்லது தேவர்களா? நாம் எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் என்று நினைத்த